காலத்தில் இந்த பனங்கல் தென்னங்கள் எல்லாம் மரத்துல இருந்து இறக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இந்த இதெல்லாம் ப்ரொஹிபிஷன் இல்லாத இதெல்லாம் அந்த டைமில் கல் மட்டும் சாப்பிட்றதுக்கு அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில். அந்த கல்லுக்கூட என்ன பண்ணுவாங்க, அப்பயே தென்னங்கல் பனங்கல்ல இறக்கும் போதே அதில் கொஞ்சம் இதை போட்டுட்டா அது வந்து கல்லுங்கிறது போதைப் பொருளாக மாறிவிடும் என்பது மாண்பு உறுப்பினர் அவர்களுக்கு தெரியும். அதெல்லாம் இருக்கக்கூடாது, தடை செய்யணுங்கிறதான் இந்த இது. இப்பெல்லாம் எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாம் கிடைக்குது. அதனால இந்த பனங்கல் தென்னங்கல் இதெல்லாம் பெரும்பாலும் பனையிலிருந்து இறக்கும் போது அது கல்லாகாது, பத நீர் தான். பத நீர், அதுக்கு அனுமதி வேணும். பதநீரை தான் நான் அதுதான் சொல்ல வரேன். பதநீரை தான் இப்ப அப்பயே அந்த காலத்திலேயே சொல்றேன். பதநீரை இறக்கும் போது அதுல கொஞ்சம் கலக்க வேண்டியதை கலந்துட்டா அது கல்லாயிடும். பனங்கல் தென்னங்கல் தான் அந்த காலத்துல கிராமப்புறங்களில் விற்பாங்க. அது மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு அந்த மாதிரி காலம் ஒன்று உண்டு. பதநீர் உருவாக்குவது ரைட்டு. ஆனால் பதநீரை அந்த காலத்திலேயே அப்பெல்லாம் வந்து ப்ரொஹிபிஷன் இருந்த காலம், அப்பயே அதை வந்து கல்லாக்கிட்டாங்க. அந்த மாதிரி இருந்த காலம் உண்டு. ஏன்னா நானே எங்கள் வீட்டில் தென்னை மரம் பனை மரம்லாம் வளர்த்துருந்தேன் நான். அந்த மாதிரி ஒரு காலம்லாம் உண்டு. இப்போ அதெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வேறு விதமாக அதை பதநீர் என்று சொல்லிவிட்டு பனங்கல்லாக தென்னங்கல்லாக மாற்றக்கூடாது என்ற அடிப்படையில் தான் அதையும் பதநீர் தொழில். பதநீர் மட்டும் இறக்குறவங்களுக்கு போலீஸ் எதுவும் கெடுபிடி இல்லாம இருக்குன்னு கேட்டு பதநீர் இறக்குறதுக்கே இப்ப வந்து பணம் உரிமையே கேட்கிறாரு.